அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் 24வது மூலிகையாக நம்ம பார்க்க இருப்பது தும்பை செடியினுடைய 3வது வகையான கவிழ்தும்பையை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் வராது, அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ கிடச்சிரும். இப்போ கவிழ்தும்பையை பற்றி பார்க்கலாம். இது எதனால் கவிழ்தும்பை அப்படின்னு பேர் வந்ததுன்னா, இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா நிலத்தை நோக்கி கவிழ்ந்துருக்கும். அதனால் இது கவிழ்தும்பை அப்படின்னு பெயர் வந்தது. இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா கழுதை தும்பை, கவுதும்பை, கௌதமத்தும்பை அப்படின்ட்டு இதனுடைய வேறு பெயர்கள். இதனுடைய வகைகள், தும்பையினுடைய வகைகள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். தும்பை, பெருந்தும்பை, சிறுதும்பை, கருதும்பை, மலைத்தும்பை, பேய்த்தும்பை, கழுதை தும்பை, கசப்பு தும்பை, கவிழ்தும்பை, மஞ்சள் தும்பை, இதெல்லாம் தும்பையினுடைய வேறு பெயர்கள், வகைகள். இப்போ இதனுடைய குணமாகக்கூடிய நோய்கள்னு பார்த்திங்கன்னா அரையாப்பு கட்டிக்கு முக்கியமான மருந்து. அடுத்து வாத நோய், மூச்சு பிடிப்பு, மூச்சு குத்து, மூச்சு திணறல், ரத்தம் கலந்த வயிற்றுப்போக்கு, அதாவது சீதக்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மூட்டுகளில் எலும்புகள் சேரும் இடங்களில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம். அடுத்து ஒற்றை தலைவலி, அனைத்து தலைவலிகளும், பெரும்பாடு, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு. அடுத்து இதில் மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். இந்த செடியை முழு செடியையும் பிடுங்கி நல்லா தண்ணியில் அலசி 50 கிராம் அளவுக்கு சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டிக்கிட்டு 1 லிட்டர் தண்ணியில் இந்த 50 கிராம் நறுக்கி வச்சுருக்க போட்டு அதை 200 மில்லி சுண்டை வத்துற வரைக்கும் 200 மில்லி வர வரைக்கும் காய்ச்சிட்டு காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 டம்ளர் குடிச்சு வந்தீங்கன்னா மூட்டுகளில் உங்களுக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா, அல்லது மூட்டுக்கு அதாவது 2 எலும்புகள் சேரும் இடம்தான் மூட்டு, அந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் பெயின், அந்த 2 எலும்புகள் சேரும் இடங்களில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, வீக்கம். அப்புறம் இந்த தண்டுவடம், பின்னாடி முதுகு தண்டு பக்கம் சில பேருக்கு குறுக்கெல்லாம் வலிக்கும். அந்த மாதிரி உருக்கு வலி, தண்டுவட வலி, இதெல்லாம் வீக்கம், இதெல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு அருமையான முறை இதை செஞ்சு வருங்க. அடுத்ததாக மூச்சு பிடிப்புக்கு, மூச்சு குத்து, இந்த மூச்சு திணறல் உள்ளவங்க 5 சொட்டு இதோட இலைச்சாரை கசைக்கு 5 சொட்டு எடுத்துங்க. அது கூட அதே அளவுக்கு இஞ்சி சாறு கொஞ்சம் சேர்த்து வெறும் வகுத்தில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மூச்சு குத்து, மூச்சு திணறல், மூச்சு பிடிப்பு இதெல்லாம் விட்டுரும். அடுத்து இந்த இந்த எலும்பு பிடிப்பு இணையும் இடத்துல வலிக்குது இல்லையா, ஜாயிண்ட் பெயின், அதுக்கு இன்னொன்று இந்த இலையை வெந்நீரில் விட்டு அரைச்சி அந்த எலும்பு பிடிப்பு வீக்கம் இருக்கவங்க முன்னாடி பார்த்தது வேறு மெத்தடு. இது அந்த இலையை மட்டும் அரைச்சி வெந்நீரில், சுடு தண்ணியில் அரைச்சி பசை மாதிரி திக்காகி அந்த வலி வீக்கத்தில் கட்டினோம்னா அந்த மூட்டு வீக்கம் வலி இதெல்லாம் சரியாயிடும். அடுத்து அடிக்கடி ஒற்றை தலைவலின்னுவாங்க. ஒற்றை தலைவலின்ற மண்டை முழுவதும் வலிக்காமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும், ஒரு பகுதியில் மட்டும் வலிக்கக்கூடியது தான் ஒற்றை தலைவலி. இதை இதுக்கு இதோட வேறு கரிமஞ்சள், இது ரெண்டையும் அரைச்சி துணியில் நல்லா முடிஞ்சு, அல்லது இது நல்லா பவுட்ராக்கி துணியில் தடவி திரியாகவும் போட்டுக்கலாம். அல்லது இல்லை பவுட்ராக்க முடியலன்னா துணியில் போட்டு முடிஞ்சு, இதோட வேரையும் கரிமஞ்சளையும் துணியில், காட்டன் துணியில் முடிஞ்சு கொளுத்தி அதோட புகையை சுவாசிச்சிங்கன்னா ஒற்றை தலைவலி மட்டும் கிடையாது, அனைத்து தலைவலிகளுமே விட்டுரும். அடுத்ததாக இன்னொன்று, அடுத்த மருந்து, இதோட வேரை அரைச்சி உள்ளுக்கு கொடுத்து வெளியில் பூசினா அந்த அரையாப்பு கட்டி சரியாயிடும். அரையாப்பு கட்டின்னா சிலந்தி மாதிரி வரக்கூடிய ஒரு புண்ணு, அதுக்கு இதை உள்ளே அரைச்சி கொடுத்துட்டு வெளியிலையும் அதை அரைச்சி பூசணும். அடுத்ததாக பேய் துளசி இலை, கௌதம்பை இலை, இந்த கௌதம்பை இலை நிழலில் நிழல் காய்ச்சால ரெண்டையும் காய போட்டு பொடி பண்ணி சலித்து எடுத்துக்கங்க. இதை வெந்நீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி தண்ணியை எடுத்துக்கிட்டு இது கூட கொஞ்சம் பால் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வாத சம்மந்தமான நோய்கள் எல்லாமே குறையும். வாத நோய்கள் நிறையா இருக்குது, கீழ்வாதம், மூட்டுவாதம் எக்கச்சக்கமாக இருக்குது, அந்த நோய்கள் பூராமே குறையும். அடுத்து கவிழ்தும்பை இலையும்
கவிழ்தும்பை வேரையும் நத்தச்சூரி வேரையும் அரைத்து வெண்ணெயில் பசு வெண்ணெயில் வந்து கலந்து சாப்பிட்டோம்னா மூல நோய் வந்து குறையுங்க. மூல நோயை பற்றி உங்களுக்கு தெரியும், மோசமானது. அதுக்கு வந்து இந்த கவிழ்தும்பை இலையும் வேரையும் நத்தச்சூரி வேருடைய வேரையும் அரைச்சி வெண்ணெயில் குழப்பி கலந்து சாப்பிட்டிங்கன்னா மூல நோய் வந்து குறையுது. இதுக்கு ஒரு அருமையான மருந்து இது. இந்த வீடியோவில் வந்து நம்ம தும்பையினுடைய 3வது வகையான கவிழ்தும்பையை பற்றி அனைத்து விஷயங்களையும் மருத்துவ குணங்களையும் பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்து ஒரு அருமையான மூலிகையினுடைய அலசலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.